Hi friends, Assalamualaikum. Welcome to Sumiya's Kitchen. Ulunthu Kanji எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிருத்திகா சிஸ்டரோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்து 1.5 கப் எடுத்துக்கணும். 1/2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பேனில் உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நாலே ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசியை மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அரிசியை ஃப்ரை பண்ணக்கூடாது. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கணும். நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து பவுடர் சேர்த்துக்கணும். தண்ணி 2 கிளாஸ் சேர்த்துக்கணும். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கணும். ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்து திக்காயிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 4-5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கணும். ரொம்ப இனிப்பாக இருக்காது, மீடியமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக இந்த உளுந்து பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த நேரம் வேண்டாலும் குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.